பென்னாகரம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தனியார் விடுதி நிர்வாகிகள் மிரட்டி பணம் பறித்து வந்ததாக கூறி ரைஸ் மில் உரிமையாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பென்னாகரம் அருகே உள்ள பிளியனூர் பகுதியைச் சேர்ந்த ரைஸ் மில் உரிமையாளர் முனியப்பன் மகன் புகழேந்தி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெண்ணுடன் தருமபுரியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கியுள்ளார். அந்த காட்சிகளை ரகசிய கேமராவில் பதிவு செய்த விடுதி நிர்வாகிகள் அதை வைத்து புகழேந்தியை மிரட்டி பணம் பறித்து வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து புகழேந்தி பாப்பராப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். ஆனால் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் விடுதி நிர்வாகிகளிடம் இந்த வீடியோ காட்சியின் பதிவை பெற்று புகழேந்தியை மிரட்டி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணம் பறித்து வந்துள்ளனர். புகழேந்தி நண்பர்களிடம் கடன் வாங்கியும் வீட்டிலிருந்த நகைகளை அடகு வைத்தும் பணம் கொடுத்து வந்துள்ளார். இதனை அறிந்த குடும்பத்தினர் புகழேந்தியிடம் கேட்டபோது பாப்பாரட்டி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மற்றும் விடுதி நிர்வாகிகளுக்கு இதுவரை சுமார் 12 லட்சம் ரூபாய் வரை கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புகழேந்தி இன்று அதிகாலை ரைஸ் மில்லில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மிரட்டி பணம் பறித்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உடலை வாங்க மறுத்து பென்னாகரம் அம்பேத்கர் சிலை முன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பென்னாகரம் காவல் துணை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி, காவல் ஆய்வாளர் குமரவேல் பாண்டியன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர்.